இது உங்கள் ஏகே வேர்ல்டு வைடு டெக் இன் ஃபார் தமிழ். இந்த டெக் இன் ஃபார் தமிழ் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா MediaTek Dimensity 8400 சிப்செட்டை பற்றி நம்ம நேற்று ஒரு டெடிகேட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Dimensity 4000 சிப்செட்டை பற்றி ஃபுல் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். என்னென்ன வரப்போகுது, என்ன ஸ்பெக்கோட வரப்போகுதுன்றது. இப்போ அந்த ப்ராசஸரை வச்சு வரக்கூடிய ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். Realme 8400 சிப்செட்டோட வரக்கூடிய ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோனாக Redmi Turbo 4 இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஃபோனுக்கு காம்படிட்டிவா Realme தரப்புல இருந்து ஒரு ஃபோனை கொண்டு வர போறாங்க. அதாவது MediaTek Dimensity 8400 கிட்டத்தட்ட Realme Neo 7 MediaTek Dimensity 9300 பிளஸ் சிப்செட்டோட போனதுனால அதோட பட்ஜெட் செக்மெண்ட் என்னன்னா Realme Neo 7 SE பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 8400 சைனாவில் லான்ச் ஆகிறதுக்கு போகுது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. Realme இந்த ப்ராசஸர்ல போனை லான்ச் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு இந்த ப்ராசஸரில் வரப்போகிற 2 ஃபோன்ஸ் இதுதான். ஒன்று வந்து Redmi Turbo 4, அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து Realme Neo 7 SE. இந்த 2 ஃபோனும் பயங்கரமான இம்பேக்டை ஏற்படுத்தும் மிட் ரேஞ்சில் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஏன்னா இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு மிட் ரேஞ்சில் சப்போர்ட் பண்ணுன்றது நல்லாவே சொல்லியிருக்காங்க. இது ஒரு 4 nm ப்ராசஸர். ரெஃப்ரெஷ்லாம் ஹையில் கொடுத்துருக்காங்க, கேமரா சப்போர்ட்லாம் ஹையில் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே சப்போர்ட்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த போன்ஸும் நல்ல பட்ஜெட்ல நல்ல காம்படிட்டிவான பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல போன்ஸ் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸோட வர போனை பர்ச்சேஸ் பண்றதுக்கு யோசிச்சு பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா OnePlus 13 சீரிஸ் இப்போ லான்ச் ஆக போகுது, இந்தியாவிலையும் லான்ச் ஆக போகுது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா OnePlus 13 சீரிஸ், அதாவது இந்த நியூ ஃபிளாக்ஷிப் வரும்போது முந்தைய ஜென்ரேஷன் ஃபிளாக்ஷிப் விலை குறையிறது சாத்தியம்தான். அதே போல OnePlusோட 13 சீரிஸ் இந்தியாவுக்கு லான்ச் ஆக போறதுனால OnePlusோட 12 சீரிஸ் இப்போ விலை குறைஞ்சிருக்கு. OnePlus 12 இப்போ விலை குறைஞ்சிருக்கு. என்ன மாதிரியான விலை குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு என்ன மாதிரியான பிரைஸ் வரப்போகுது அதுக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். OnePlus 12 கிட்டத்தட்ட வந்து இந்த போன் வந்து 12GB RAM 256GB வேரியன்ட் லான்ச் பிரைஸா 64,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. அந்த போனு கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆஃபர்லாம் போவ என்ன பிரைஸ் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா நார்மலாக அந்த போன் இப்போ என்ன விலையில இருக்குன்னு கேட்டீங்கன்னா லான்ச் பிரைஸ் வந்து 64,999 ரூபா. இப்போ நார்மலாக அந்த போன் 59,999 ரூபா, 5,000 ரூபா குறைஞ்சிருக்கு. அந்த 5,000 ரூபா மட்டும் குறைஞ்சா எனக்கு போதாது நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பேங்க் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா ஒரு 7,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த 7,000ஓட நீங்க இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 52,999 ரூபாய்க்கு OnePlus தரப்புல இருந்து 12GB RAM 256GB மாடலை நீங்க வாங்கிக்கலாம் OnePlus 12. அதுக்கப்புறம் இதோட ஹையர் மாடலான 16GB RAM 512GB வேரியன்ட் 69,999 ரூபாய்க்கு லான்ச் பிரைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து அந்த மாடல் என்ன பிரைஸ்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த மாடலை பாத்தீங்கன்னா இந்தியாவில் கரண்ட்ல என்ன பிரைஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 64,999 ரூபாய் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த போனு ஒரு 7,000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு போக 57,999 ரூபாய் இருக்கு. இந்த ஆஃபர் லிங்க் உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அதனால வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்லாம் நீங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எந்தெந்த பேங்க் கிரெடிட் கார்டுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்லியிருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ICICI பேங்க் கிரெடிட் கார்டு, ஒன் பேங்க் கிரெடிட் கார்டு. யார்கிட்டயாவது இந்த 2 பேங்க் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அதன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல உங்களுக்கு 7,000 ரூபாய் இன்ஸ்டன்டா டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா Oppo A5 Pro கிட்டத்தட்ட அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட பிரைஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா Oppo A5 Pro 6.7 inch கொண்ட Full HD Plus AMOLED டிஸ்பிளே கொண்ட 120 Hz refresh ரேட்டோட 1200 nitsோட பிக் பிரைட்னஸோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட MediaTek Dimensity 7300 சிப்செட்டோட வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா 8GB RAM 12GB RAM 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 256 512 கொடுத்துருக்காங்க. ரேம் வேரியன்ட் பாத்தீங்கன்னா LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. Android 15 பேஸ் பண்ணி ColorWise 15 போகுது. 50MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2MP மேக்ரோ 2MP நீங்க கண்டுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்டிகல் ஃபிங்கர்
ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க இன் டிஸ்பிளேல. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை பார்த்தீங்கன்னா 186 கிராம் வெயிட் இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கலர் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர் வர போகுதுன்னு கேட்டிங்கன்னா நியூ இயர் ரெட், அதுக்கப்புறம் சாண்ட்ஸ்டோன் பர்பிள், அதுக்கப்புறம் குவாட்ஸ் ஒயிட், ராக் பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு 4 கலர் வேரியண்ட்ல வர போது. இந்த போன்ல பார்த்தீங்கன்னா 3 விதமான வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் IP66, 68, 69 கொடுத்து மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5G போனு வைஃபை சப்போர்ட் இருக்கு. ஆனால் வைஃபை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 தான் இருக்கு அப்படின்றது நீங்க மைண்ட்ல வச்சுங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் சூப்பர் வாக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவுக்கு என்ன பிரைஸ், இந்திய மதிப்பை கம்பேர் பண்ணக்குள்ள என்ன பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா Oppo A5 Pro 8GB RAM 256GB வேரியண்ட்டை கிட்டத்தட்ட வந்து 23,330 ரூபாய்க்கு, அதாவது சைனாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவே வந்து 8GB RAM 512GB வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா 25,670 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதே பிரைஸுக்கு தான் 12GB RAM 256GB வேரியண்ட்டையும் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ஹையர் மாடலான 12GB RAM 512GB வேரியண்ட்டை கிட்டத்தட்ட வந்து 29,170 ரூபாய்க்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சைனாவில் இருந்திருந்தா டிசம்பர் 24 சைனாவில் லான்ச் பண்ண போறாங்க, அவங்களை விட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தால் இந்த போனை ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. மிட்ரேஞ்சுக்கான இது ஒரு போன். அதுக்கப்புறம் நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா எக்ஸ் என்று சொல்லக்கூடிய ட்விட்டரோட இப்போ வந்து பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஏத்திட்டாங்க. கிட்டத்தட்ட அது எந்த அளவுக்கு ஏத்திருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு மேல ஏத்திருக்காங்க நார்மல் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனே. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது எப்பயிலேருந்து ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் 21 அப்புறம், அதாவது இப்பெல்லாம் நீங்க வந்து பிரீமியம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரீமியம் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 1,300 இருந்த எக்ஸ் பிரீமியம் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ வந்து 1,750 ரூபாய் மாத்திட்டாங்க. அதுவே வந்து இது வந்து ஆனுவல் பிரைஸா எவ்வளவு இருந்துச்சு கேட்டீங்கன்னா 13,600 ரூபாய் இருந்துச்சு. அதை இப்போ 18,300 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனுவலா பார்க்கல ஒரு 5,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மலா என்ன பிரைஸ்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேசிக் பிளான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேசிக் டயர் வந்து 243 ரூபாய் 75 பைசா உங்களுக்கு வந்து இந்தியாவில இருந்து எடுப்பாங்க. அதுவே வந்து பேசிக் டயர் ஆனுவல் பிரைசிங் பாத்தீங்கன்னா 2,590 ரூபாய் 48 பைசா எடுப்பாங்க. அதுவே வந்து பிரீமியம் டயர் வந்து மந்த்லி பிரைசிங் அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 650 ரூபா மந்த்லி பிரைசிங். அதே வந்து ஆனுவல் பிரைசிங் பார்த்தீங்கன்னா 6,800 ரூபா. பிரீமியம் பிளஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொல்லிட்டேன் 1,750 ரூபா கொடுத்துருந்தாங்க மந்த்லி பிரைசிங். இப்போ வந்து 1,750 ரூபா கொடுத்துருந்தாங்க. மந்த்லி பிரைசிங் பார்த்தீங்கன்னா 18,300 ரூபான்றது கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கண்ட்ரிக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, முக்கியமாக சொல்ல போனால் யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், பிரேசில், இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் நம்ம வந்து ரேட்டிங் போடுறோம். ஏன்னா தமிழ் பேசுறவங்க அந்த கண்ட்ரில இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் உங்களோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாராவது பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றீங்களான்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. யார் யூஸ் பண்றாங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி எட்ஜ் 360 அப்படின்றவங்க ஒரு ரொட்டேட்டபிள் போன் ஸ்டாண்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா ABS பாடி வித் கார்பன் ஸ்டீல் பிளேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது போன் ஸ்டாண்டு, அதாவது கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றீங்க, இல்ல பக்கத்துல போன் வச்சுக்கணும் அப்படின்றத இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த போன் ஸ்டாண்டே வந்து யூசிங் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த போன் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூவி பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 360 டிகிரி ரொட்டேட்டபிள் ஆங்கிள் அட்ஜஸ்டபிள், அதுக்கப்புறம் போர்ட்டபிள் ஃபோல்டபிள் டிசைனா கொடுத்துருக்காங்க. டபுள் ஃபோல்டிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்மார்ட் போனுக்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க சார்ஜ் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 150 கிராம் இருக்கு. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வெப்சைட்ல கிட்டத்தட்ட சேல்ஸ் பண்றாங்க 750 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க. 750 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த் இல்ல. அப்புறம் எதுக்குடா நீ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, இதுல போய் நீங்க மிஸ்லீடிங்கா உழுந்துடாதீங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் போய் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு காசு கொடுத்து உழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த ப்ராடக்ட் இருக்குன்றதையும் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் கேட்டீங்கன்னா விவோ X200 X200 மினி, X200 ப்ரோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து X200ஓட அடுத்த வெர்ஷன், அதாவது X200 அல்ட்ரா கிட்டத்தட்ட வந்து அதுல வந்து வேற மாதிரியான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக இப்போ சொல்லியிருக்காங்க. அது வந்து 2025 லான்ச் ஆக போது. சைனாவில் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் குளோபல்ல, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வருமானதை நம்ம பின்னாடி அப்டேட் பண்றோம். அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க 50 MP மெயின் ஷூட்டர், 50 MP அல்ட்ரா வைட், 200 MP பெரிஸ்கோபி டெலஃபோட்டோ கேமரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்
மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் அப்பச்சரோட OIS வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா கேமராவிலையும் எக்ஸ்டர்னல் அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4K 120 FPS வரைக்கும் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நியூ ஜென்ரேஷன் விவோ செல்ஃப் டெவலப்பிங் இமேஜிங் சிப் மூலமா இந்த போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒரே வீடியோ, இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த வீடியோ பாஸ் ஆகாம நான் பேக் கேமராவையும் நான் அப்படியே ரொட்டேட் பண்ண சுவிட்ச் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா நான் சுவிட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், இதே நேரத்தில் இந்த வீடியோ வந்து அப்படியே வந்து பாஸ் ஆகி பேக்ல உள்ள கேமரா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் கிரியேட்டருக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து இது வந்து பெட்டர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாண்டர் அல்ட்ராவோட இது பெட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து மற்ற இடத்துக்கு வருமானன்றதை நான் அடுத்த அப்டேட் பண்ணுறேன் கிடைக்கும் போது. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். மேற்கொண்டு உங்களுக்கு டெக் பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட நம்மளோட அஃபிஷியல் ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, இந்த ப்ராடக்ட்டோட ஆஃபர்ஸ் லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா அங்கே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் சொல்றது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டுடே டீல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் லிங்க்ஸ்லாம் அங்கே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண ஈஸியாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.